Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல 4th ரோமன் லெட்டரில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸை மட்டும் நான் கார்னர் பண்ணி இதை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் ஒவ்வொன்றா எல்சிஎம் வேல்யூ, ஜிசிடி வேல்யூ பை கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்களா, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஒய் பவர் 4. ஸோ அப்போது இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. அப்போ அது கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறத பார்த்திங்கன்னா இது நான் தேர்ட் ரோமன் லெட்டரில் தான் ஒரு சம்முக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. பட் இங்கே 2 மட்டும் வரல, மிஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதி நம்மளுக்கு இல்லாத டேர்மை மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இதை வந்து எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டு டிவைடட் பை கீழே இருக்கிற டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிற டேர்ம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். இதுதான் உங்களோட பிஎஃப்எக்ஸோட வேல்யூ. இப்போ ஃபுல்லாக ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் தேர்ட் ரோமன் லெட்டரில் இதை எப்படி பிரிக்கணுன்றதை காமிச்சிருப்பேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.